அமித்தோட ஒய்ஃபும் பொண்ணு வந்துட்டாங்க. அந்த பொண்ணு செம்ம க்யூட்டாக இருக்கா. ஃபஸ்ட்டு அமித் உள்ளே போயிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவில் போயிட்டு அவரோட ஆக்டிவிட்டியை பண்ணிட்டு வந்துட்டார். இங்கே வந்து அமித் ஒய்ஃப் வந்த உடனே சபரியை பயங்கரமாக கட்டிப்பிடிச்சி அழுதாங்க. 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் போல் இருக்குது விஜய் டிவிலேருந்து. அதுக்கப்புறமா உள்ளே வந்து இந்த டாஸ்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வினோதனா வந்துட்டு ஒரு மைசூர் பாக் கொடுத்தாரு அந்த குழந்தைக்கு. அது வந்து ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாங்குச்சு. அப்புறமா அமித்தும் அவங்க ஒய்ஃபும் பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இப்போ நிறைய பேசுகிறா, நிறைய வார்த்தைகள்லாம் இப்போ பேசுகிறா, சென்டென்ஸ் மேக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த குழந்தை கொஞ்சம் லேட்டாக தான் பேச ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சேர் மேலே ஏறி நின்றுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இமோஷன்ஸை படிக்கிறதுக்காக ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதாவது ஹாப்பி ஹென்ரி இந்த மாதிரி சொல்கிறது மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நான் ஒரு பேர் வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. என்னென்ன பேருன்னு நம்ம பார்த்துடலாம். ஷாக் சபரி, டேரிங் திவ்யா, கைண்ட் கனி, ஸ்டைலிஷ் சாண்ட்ரா, விட்டி வினோத், வைப்ரண்ட் விக்ரம், கிங் கம்ரு, ஆசம் அரோரா, சின்சியர் சுபிக்ஷா, பிளேஃபுல் பாரு, அமேசிங் அமித். அப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் ஆதரவு அமித் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. அப்புறமா அவங்க அமித்தோட ஒய்ஃப் வந்துட்டு விக்ரமை கூப்பிட்டு நானும் அனிதாவும் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நிறைய பேசிப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அனிதாங்கிறது விக்ரம் ஒய்ஃபாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். அப்புறமா வினோதன் அவள் கட்டி பிடிச்சிட்டு அவங்க வந்து அலறாங்க. ஸ்ரீரஞ்சனி, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட், எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஃபியூ தான் கிடைக்கும், அதில் நீங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு ஹக் பண்ணி அழுறாங்க. உடனே வினோதனா சொல்கிறார், ஐயோ நாங்கள் இப்போ மார்னிங் தாமா சண்டை போட்டோம் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் எவ்வளோ வேணால் சண்டை போட்டுக்கோங்க, அதெல்லாம் நான் குறுக்க வர மாட்டேன், பட் நீங்கள் அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு சபரிக்கிட்ட சொல்கிறாங்க, டேய் நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ்டா, நம்ம ஒரு 10 பேர் இருந்தால் 10 பேர்த்துக்கிட்டே ஃப்ரெண்டு பிடிச்சிருவோம், அவர் அப்படி கிடையாது, அவர்கிட்ட வந்து பேசினா தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வெளியே கூட்டிகிட்டு போய் அமித்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.